ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு சென்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார். குரு 3இல் சஞ்சரிக்க இருக்கின்ற காரணத்தினால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. பொதுவாக குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சற்று தேக்கமான அமைப்பு என்றாலும் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுகூலம் என்னவென்றால், உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 9, 10க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். குரு 3இல் சஞ்சரித்தாலும் சனி 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 3இல் சஞ்சரிக்க இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு தக்க நேரத்தில் ஆதரவுகள் கிடைக்காமல் சற்று தாமதமாகும் என கூறலாமே தவிர மற்றபடி எதுவும் கெடுதி கிடையாது. அடுத்து 3இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வது மிக மிக சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். எதிர்பாராத லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.